ஏன்னா அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸில் வந்து ஹம்மர் காருக்கு மேலே இந்த கேமரா ப்ளேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. எனக்கு என்னென்னா ஒன்று மொக்க பாட்டில் எடுத்தீங்களா, இல்லைனா வந்து மேலே எல்லாத்தையும் அடித்து உடச்சிட்டு பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கேமரா வச்சு எடுத்தீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன்னா நம்ம பசங்க அது ஜான்விக் மாதிரி இருக்குது அப்படின்லாம் மீம்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஸ்டண்ட் எப்படி மாஸ்டர் கொரியோ பண்ணீங்க? அது போல்டு கேமரான்றது ஒரு கேமரா, மோக்கோ போல்டுன்னு அதோட வெர்ஷன். அது விட்டுருங்க, அந்த போல்டு கேமரா டெக்னிக்கல் இஷ்யூ அது இல்லை. பட் இது வந்து ப்ரொடக்ஷன்கிட்ட நான் முதல்ல சொன்னேன், இது ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன் நான். எனக்கு வந்து கார் என்ன கார் செலக்ட் பண்ணுறோமோ அது 3 கார் வேணும்னு சொன்னேன் ஃபஸ்ட்டு. எனக்கு 1+1 சார் ஓட்டுற கார் ஒன்று வேணும், ஒரு ஆக்ஷனுக்கு தனியாக அந்த காரை டிசைன் பண்ண போகிறேன்னு சொன்னேன். அப்போ அம்மர்னு முடிவு எடுத்ததுக்கப்புறம் கம்பெனியில் பயங்கரம் டென்ஷன் ஆகிட்டாங்க. மாஸ்டர் 3வது அம்மரை வாங்கி நான் உடைக்க போகிறீங்க, உடச்சி ஸ்கிராப் பண்ண போகிறீங்களான்னாங்க. ஆமாம் சார்ண்ணே, வேறு வழி இல்லாமல் சுப்பு சார் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி எனக்கு 3வது அம்மர் வாங்கி கொடுத்தாரு. ஸோ லைக்கா வந்து பயங்கர சப்போர்ட் இந்த படத்துக்கு. எனக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாலும் எவ்வளோ பண்ணாலும் இந்த அவுட் ஒண்டி எனக்கு கிடைச்சா போதுன்ற நம்பிக்கை என் மேலே வச்சாங்க. அந்த அவுட் அவங்களுக்கு இன்னைக்கு கொடுத்துருக்கு. இன்றைக்கி எல்லாமே பாராட்டுறாங்க அந்த ஆக்ஷன் பார்த்து. ஸோ 3வது அம்மர் எனக்கு கிடச்சோன்னே 3வது அம்மரை ஃபுல்லாக ஒரு பொம்மை கார் இது மாதிரி ஃபுல்லாக பிரிச்சுட்டேன். டோர் தனியாக, வீல் தனியாக, டாப்பெல்லாம் பிரிச்சுட்டு ஒரு 2 காரையே 2 பாதியாக ஆக்கிட்டேன். 2 பாதியாக கட் பண்ணிவிட்டு ஒரு 360 டிகிரி ஒரு ரேம்ப் ஒன்று செஞ்சு அந்த ரேம்பில் 2 காரையும் செட் பண்ணிட்டு ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம், பிரிச்சுக்கலாம். ஹாலிவுட் தரத்துக்கு நம்மளும் உயர்ந்துட்டோன்றதுக்கு இந்த மாதிரி உதாரணங்கள்லாம் நாங்களும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறோம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.